Praise the Lord. God bless you all. சகரியா அதிகாரம் 9 கேள்விகள் மற்றும் பதில்களை பார்க்கலாம். கேள்வி எண் 1. கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் எந்த தேசத்துக்கு விரோதமாக வந்தது? ஆதிராக். கேள்வி எண் 2. கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் எதன் மேல் வந்து தங்கும்? தமஸ்குவின் மேல். கேள்வி எண் 3. யாருடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருப்பதாக கூறப்பட்டுள்ளது? மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும். கேள்வி எண் 4. மிகவும் ஞானமுள்ள நகரங்கள் எவை? தீரு, சீதோன். கேள்வி எண் 5. தீரு தனக்கு எதை கட்டினது? ஒரு அணை. கேள்வி எண் 6. தீரு எப்படி வெள்ளியை சேர்த்து வைத்தது? தூளை போல். கேள்வி எண் 7. தீருவின் வீதிகளில் சேற்றை போல் சேர்த்து வைக்கப்பட்டது எது? பசும்பொன். கேள்வி எண் 8. தீருவில் சேர்த்து வைக்கப்பட்டவை எவை? வெள்ளி மற்றும் பசும்பொன். கேள்வி எண் 9. வெள்ளியும் பசும்பொன்னும் தீருவில் எப்படி சேர்த்து வைக்கப்பட்டது? தூளை போலவும் வீதிகளில் சேற்றை போலவும். கேள்வி எண் 10. ஆண்டவர் எதை தள்ளிவிட்டார்? தீருவை. கேள்வி எண் 11. தீருவின் பலத்தை கர்த்தர் எங்கு முறித்து போடுவார்? சமுத்திரத்தில். கேள்வி எண் 12. அக்கினிக்கு இரையாவது எது? தீரு. கேள்வி எண் 13. தீரு அக்கினிக்கு இரையாவதை கண்டு பயப்படுவது எது? அஸ்கலோன். கேள்வி எண் 14. தீரு அக்கினிக்கு இரையாவதை கண்டு மிகவும் துக்கிப்பது எது? காத்சா. கேள்வி எண் 15. தீரு அக்கினிக்கு இரையாவதை கண்டு மிகவும் பிரலாயிப்பது எது? எக்ரோன். கேள்வி எண் 16. எக்ரோன் ஏன் மிகவும் பிரலாபிக்கும்? அதனுடைய நம்பிக்கை அற்றுப்போனபடியால். கேள்வி எண் 17. எதின் ராஜா அழிந்து போவான்? காத்சாவின். கேள்வி எண் 18. குடியேற்றிருப்பது எது? அஸ்கலோன். கேள்வி எண் 19. வேசி பிள்ளைகள் எங்கு வாசம் பண்ணுவார்கள்? அஸ்தோத்தில். கேள்வி எண் 20. கர்த்தர் யாரின் கர்வத்தை அழிப்பேன் என்று கூறுகிறார்? பெலிஸ்தரின். கேள்வி எண் 21. பெலிஸ்தரின் வாயிலிருந்து எது நீக்கி போடப்படும்? இரத்தம். கேள்வி எண் 22. பெலிஸ்தரின் பல்லுகளின் நடுவிலிருந்து நீக்கி போடப்படுவது எது? அவனுடைய அருவருப்புகள்.
கேள்வி எண் 23. எக்ரோன் யாரை போல் இருப்பான்? எபூசியனை போல். கேள்வி எண் 24. பெலிஸ்தியர் எங்கு பிரபுவை போல் இருப்பார்கள்? யூதாவிலே. கேள்வி எண் 25. தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்படுபவன் யார்? பெலிஸ்தர். கேள்வி எண் 26. ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் போடப்படுவது எது? பாளையம். கேள்வி எண் 27. கர்த்தர் தன் கண்ணினால் எதை பார்த்து கொண்டிருக்கிறார்? ஆலயத்தை. கேள்வி எண் 28. யார் களிகூறும்படி கூறப்பட்டுள்ளது? சியோன் குமாரத்தி. கேள்வி எண் 29. யாரை கம்பீரிக்க கூறப்பட்டுள்ளது? எருசலேம் குமாரத்தி. கேள்வி எண் 30. வரும் ராஜா எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மறையின் மேலும் ஏறுகிறவர். கேள்வி எண் 31. எப்ராயிமின் என்று அற்றுப்போவது எது? இரதங்கள். கேள்வி எண் 32. எருசலேமில் இருந்து அற்றுப்போவது எது? குதிரைகள். கேள்வி எண் 33. இல்லாமற் போவது எது? யுத்தவில். கேள்வி எண் 34. ராஜா ஜாதிகளுக்கு என்ன கூறுவார்? சமாதானம். கேள்வி எண் 35. ராஜாவின் ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி எதுவரை செல்லும்? மறு சமுத்திரம் வரைக்கும். கேள்வி எண் 36. ராஜாவின் ஆளுகை நதி தொடங்கி எதுவரை செல்லும்? பூமியின் எல்லைகள் பரியந்தமும். கேள்வி எண் 37. தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டவர்கள் எதனால் விடுதலை ஆவார்கள்? உடன்படிக்கையின் இரத்தத்தினால். கேள்வி எண் 38. எவைகள் அரணுக்கு திரும்ப வேண்டும்? நம்பிக்கையுடைய சிறைகள். கேள்வி எண் 39. இரட்டிப்பாக கிடைப்பது என்ன? நன்மை. கேள்வி எண் 40. கர்த்தர் யாரை தமக்கு வில்லாக நாணேற்றினார்? யூதாவே. கேள்வி எண் 41. கர்த்தர் யூதாவை நாணேற்றி எங்கே வில்லை நிரப்பினார்? எப்ராயிமிலே. கேள்வி எண் 42. சியோனின் புத்திரர் யாருக்கு விரோதமாய் எழுப்பப்படுவார்கள்? கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக. கேள்வி எண் 43. பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாவது யார்? சியோன். கேள்வி எண் 44. சியோனின் பட்சத்தில் காணப்படுவது யார்? கர்த்தர். கேள்வி எண் 45. கர்த்தருடைய அம்பு எப்படி புறப்படும்?
மின்னலை போல. கேள்வி எண் 46. எக்காலம் ஊதுவது யார்? கர்த்தராகிய ஆண்டவர். கேள்வி எண் 47. கர்த்தர் எக்காலம் ஊதி எப்படி நடந்து வருவார்? தென் திசை சுழல் காற்றுகளோடே. கேள்வி எண் 48. தமது ஜனங்களை காப்பாற்றுபவர் யார்? சேனைகளின் கர்த்தர். கேள்வி எண் 49. ஜனங்கள் குடித்து எப்படி ஆர்ப்பரிப்பார்கள்? களிப்பில்லாமல். கேள்வி எண் 50. ஜனங்கள் எப்படி நிறைந்திருப்பார்கள்? பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும். கேள்வி எண் 51. கர்த்தருடைய ஜனமாகிய மந்தை எதில் பதிந்திருப்பார்கள்? தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில். கேள்வி எண் 52. தானியம் யாரை வளர்க்கும்? வாலிபரை. கேள்வி எண் 53. கன்னிகைகளை வளர்ப்பது எது? புது திராட்சரசம். Thank you for watching.